வணக்கம் மக்களை. நேற்று நைட்டு எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், கடைசியா ஒரு விஷயம் ஒரு 5 நிமிஷம் இதுல வந்து காமிச்சாங்க. சும்மா ஈஸியா ஒரு கன்வர்சேஷன் முடிஞ்ச மாதிரி. பட் எதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள, அது ஒரு ஆணோட கிளிப்ஸ் வந்து நிறைய கட் பண்றாங்க, முத்துக்குமரோட கிளிப்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ இந்த இடத்துல ராணுவ பண்ணது ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் 7 மணி போல. ஸோ அந்த வீடியோவையும் வந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ நைட்டு இப்போ 2:30 மணிக்கு ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, எபிசோட்ல கிளைமேக்ஸ்ல இந்த கத்தியை வந்து இந்த 2 குடிச்சாந்தான் பவித்ராவும் நம்ம சாச்சனாவும் சேர்ந்து திருடிட்டு போறது. ஸோ அதை போய் ராணுவம் எடுத்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அது என்ன டீட்டெயிலாக நடந்துச்சுங்கிறது இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்றேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. உங்களோட லைக்கு, உங்களோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட லைக் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக போட்டுட்டு சரியா? ஸோ இப்போ இந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எபிசோட்ல ஒரு 5 நிமிஷம் கூட முழுசாக காமிக்கல. ஒரு 3 நிமிஷம் 3.5 நிமிஷம் தான் இந்த விஷயத்தை வந்து காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உண்மையாக நடந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேல 1 மணி நேரம் கிட்ட இந்த கன்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கத்தியை வச்சுக்கிட்டு கொடுப்புமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கன்வர்சேஷன். ஃபர்ஸ்ட் சிவகுமார் நம்ம எபிசோட்ல பார்த்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, சிவகுமார் இவங்க எல்லாம் தான் கத்தியெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. பட் இந்த குட்டிச்சாத்தா சாச்சனா இருக்கு பாருங்க, எப்பா எப்பா அநியாயடாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஜெஃப்ரி ஆல்ரெடி வெறியில இருக்கான் சாச்சனா மேல. இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா, நான் வேணும்னே தான் உன்னை வந்து தோப்புக்காரன் 100 தோப்புக்காரன் போட வச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா சொல்லிட்டு இருக்கு. ரஞ்சித் சொல்லுது. ரஞ்சித் சொம்பு அடிக்கிறாரு. அதுக்கு ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா சொம்பு வேற அடிச்சிட்டு இருக்காரு இந்த லட்சத்துல. வேணும்னு சொல்றான். அவன் சொல்லியிருக்கலாம்ல, வலிச்சதுன்னா சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் இவங்க சொல்றாங்க. வலிச்சதுன்னா சொல்லியிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன் அப்படி சொல்றாங்க. அதுக்கு ரஞ்சித் ஆமா தானே, சொல்லியிருந்தா நீ வேணான்னு சொல்லியிருப்பில்லமாங்காரு சொம்பு அடிச்சிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம், இது ஒரு கன்வர்சேஷன் சரிங்களா? இந்த சாச்சனா வந்து உள்ள போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டாங்க. கடைசியில ஜெஃப்ரி வந்து உள்ள படுத்து கிடக்கான். ஜெஃப்ரி உள்ள படுத்து கிடக்கும்போது அவன் வந்து கால்வலி, அந்த 100 தோப்புக்காரனை போட்ட கால்வலியில வந்து பாத்தீங்கன்னா உள்ள படுத்து கிடக்குறாப்ல. படுத்து கிடக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க போய் நேக்கா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள வைக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எபிசோட்ல காட்டுற மாதிரி ராணுவ வந்து பாத்துட்டாப்ல. ராணுவ உள்ள திருப்பி பாய்ஸ் வீட்டுக்குள்ள என்டர் ஆகும் போது எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். திலகர் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, உன்னை நான் எதுவும் பண்ணணும்னு நினைச்சேன்னா சும்மா பொட்டத்தனமா அத்தராத்திரில வாழைத்தோப்புல இறங்கி காட்டை வெட்ட வாழைக்கட்டையை வெட்ட மாட்டேன்ல, அத்தனை நட்டனது வீதியில நந்தன் தட்டையில ஒன்று வச்சு வெட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். ஸோ அந்த மாதிரி ராணுவ பண்ண சீன் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஆள் இல்லாதப்ப இருட்டுக்குள்ள நீங்களாம் வந்து என்னென்னமோ எடுத்துட்டு போனீங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டே நான் உள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஏறி குச்சி நேரம் உள்ள போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டாப்ல. எல்லாத்தையுமே அவங்களோட கையில எடுத்துக்கிட்டு திருப்பி வந்தாப்ல. ஸோ நமக்கு எபிசோட்ல என்ன காமிச்சாங்க, டக்குன்னு வர்ற மாதிரி தானே காமிச்சாங்க. பட் ஆனால் அங்கே அது வந்து நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த கன்வர்சேஷன் வந்து போச்சு. தனியா அந்த பெட்ரூம்குள்ள அந்த கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் வெளில வரப்ப அவங்க தடுத்துட்டு இருந்தாங்களே, அந்த கன்வர்சேஷன் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போச்சு. இந்த 20 நிமிஷம் கன்வர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமாலாம் இல்ல, போட்டு இழுத்துக்கிட்டு கத்தியை பிடிச்சி புடுங்கி, டோரை பிடிச்சி புடுங்கி, ஃபர்ஸ்ட் பவித்ரா ஜனனி சாச்சனாவும் தள்ளி பாக்குறாங்க, ஒன்றும் முடியல. அப்புறம் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சத்யா வராரு, ஒரு பெண்கள் டீம்ல தான் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு சத்யா வந்து இழுத்து பாக்குறாரு, முடியல. 3 பேர் போட்டு டோரை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தூங்கிட்டு இருப்பாரு. காலைல எந்திரிச்சு இந்த கிளிப்பை பார்த்தாரா, பாவி பயிலா செத்த நேரம் தூங்குடா, என்னடா கதவு கதையெல்லாம் உடச்சிருந்துருக்கீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான். பட் எனக்கு இதுல ஒன்னே ஒன்று ஏன் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் வந்த இந்த வீடியோ போடணும் அப்படின்னா, இதுதான் எபிசோட்லேயே பார்த்துட்டு மேடா இதை ஏன்டா பேசுறேன் அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான் மக்களே. ராணுவுக்கு வந்து ராணுவே நீ சொல்லியிருந்தாப்புல ஸ்கிரீன் ஸ்பேஸ் பெஸ்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த ராஜா கேரக்டரை கொடுத்து உட்கார வச்சிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி. அதனால பேசவும் முடியல ராணுவால. பட் எல்லா இடத்துலயுமே தனக்கு ஒரு இது கொடுக்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி ராணுவம் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிடுறாரோ அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா சின்னோண்டு ஒரு கிளிப்பு தாங்க, சின்னோண்டு வந்தாங்க, சரி கோலை கொடுத்துட்டு போயின்னு சொல்லியிருக்கலாம். டக்குன்னு உள்ள போய் எல்லாத்தையுமே அள்ளிட்டு வந்துட்டாப்ல. அள்ளிட்டு வந்துட்டாப்ல. அப்ப கூட அவர் ஹைட்டுக்கு மேல தூக்கி வச்சிருக்காப்புல, யாராலையும் புடுங்க முடியல. சத்யாவத்தியெல்லாம் வந்து இழுத்தும் பாக்குறாங்க, ஆளுக்கு அப்படியே வரிசையா பிடிச்சிட்டு இழுத்து நிக்கிறாங்க. என்னடா பண்றீங்க அத்தராத்திரில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க சொல்றாங்க, அவங்க கூட சொல்றாங்க, உங்களோட நாங்க உங்கள்கிட்ட கொடுத்துறோம், எங்களோட கொடுங்கன்னு சொன்னப்ப கூட ராணுவ முடியாது, பரவாயில்ல என்னோடது நீங்களே வச்சுங்க, உங்களோட நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொத்தமா எடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸே கொடுக்கலனாலும் இப்ப இந்த அன்டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து எவனா 2 பேரும் ஜோடியா உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க, ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை காட்டக்கூடிய டைம். பட் ஆனா அந்த மொத்த ஸ்கிரீன் ஸ்பேஸையும் ஒருத்தர் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராணுவம் வந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது வந்து ஒரு டாப் கண்டஸ்டன்ஸ்க்கான ஒரு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸோ இதை ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணேன். ஸோ ராணுவ அதுக்கப்புறம் இப்ப பேசி பாக்குறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல, கடைசியா கொடுத்துருன்னு சொல்லி தான் மாத்திக்கிறாங்க 2 பேரும். கை அந்த கத்திகள்லாம் உங்களோட என்கிட்ட கூட, எங்களோட உங்கள்கிட்ட கூட அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கை மாத்திக்கிறாங்க.
ஸோ இந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. இதை வந்து சாதாரணமாக வந்து ஏன் எபிசோட்ல காட்டுறாங்க, அதான் என்னோட கேள்வி. ராணுவ இதுக்கு முன்னாடி 7 மணி போட்டேன்னு சொன்னல, அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து இந்த ராஜா டாஸ்க்ல ஒண்ணுமே பண்ணல நிறைய பேர் பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கான். மக்களுக்கு ஒரு உரிமை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அந்த 7 மணிக்கு போட்ட வீடியோவில் நான் தெளிவாக போட்டிருப்பேன், அதை நீங்கள் பாருங்க. ஸோ காலையில் இப்போ போட்டிருப்பேன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன், அந்த வீடியோ நீங்கள் பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான். ஒரு லீடு எடுத்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்கான். இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா தானே இருந்துச்சு. இதை கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், பட் இதை காட்டலை. எதுக்காக காட்டாமல் விட்டாங்க அப்படின்னு தெரியல. மற்ற தேவையில்லாததெல்லாம் காட்டும்போது இதை காட்டியிருக்கலாமேன்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன, ராணுவோட கேம் பிளே பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. சாச்சனா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சாச்சனா எப்படி கேம் ஆடுறாங்க? இந்த வாரம் லாஸ்ட்ல வந்து சாச்சனா தான் இருக்காங்க. சாச்சனா வர்ஷினி வெங்கட் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யார் வெளியே போவாங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க गाइस. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.